நண்பா, இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 26/4/2026 சம்ருதி SM 52க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம், சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும். ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சம்ருதி டு சம்ருதி ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டாக நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபிசி போர்டில் வந்து 155, ஃபுல் போர்டில் வந்து 586 155. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா 901, ஃபுல் போர்டில் வந்து 357 901 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 65D 3663 சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ராக்கு அப்புறமா நம்ம கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த 603லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 216, நம்மளுக்கு தேவை 65ங்கிறதுனால இதில் 65D வந்து 21. ஸோ இந்த 21ஓட நம்ம வந்து 63 கூட்ட போகிறோம். 6 3. ஸோ இது ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் வந்து கூட்டி ஆட் பண்ணாலும் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8, இங்கே 1ஓட 3 கூட்டினோம்னா 4. அப்போ 8 அல்லது 4 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 8 அல்லது 4. இப்போ இந்த 603க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 808. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A அண்ட் C நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ நம்ம 808க்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பலாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காதீங்க நண்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்படி கெஸ்ஸிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நிறையா நண்பர்கள் பார்க்குறீங்க, ஸோ லைக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ 808க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 227. ஸோ இதில் நம்மளுக்கு தேவை வந்து 22. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா வந்து 36. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 2 கூட்டினோம்னா 5, இங்கே 2ஓட 6 கூட்டினோம்னா 8. அப்போ 5 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 808க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 5 அல்லது 8. இப்போ இந்த 808க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 635. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம், 2 ஃபார்மெட்டில் 63 அண்டு 36ங்கிற ஃபார்மெட்டு. ஒரு ட்ரா ஏசி, ஒரு ட்ரா நம்மளுக்கு சீபோர்டு. இப்போ 635க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 422. ஸோ நம்மளுக்கு தேவை இந்த 42 மட்டும்தான். இதோட ப்ளஸ் 3 அண்ட் 6. இப்போ இதை கொட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7, இங்கே 2ஓட 6 கூட்டினோம்னா 8. அப்போது 7 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 635க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 7 அல்லது 8. இப்போ இந்த 635க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 518. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 518க்கு பார்ப்போம். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நம்மளுடைய சம்ருதி ரிசல்ட் நண்பா. இப்போ 518க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 757. நம்மளுக்கு தேவை 75. இதோட ப்ளஸ் 3 அண்ட் 6. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 5ஓட 6 கூட்டினா 1. அப்போ 0 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 518க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 0 அல்லது 1. இப்போ இந்த 518க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 901. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 01. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு வந்து பிசி போர்டு வந்துருக்கு நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது. ஸோ 4 ட்ரா முடிஞ்சு 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏசி, அடுத்து சி போர்டு, அடுத்து சி போர்டு, அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிசின்னு கிடச்சிருக்கு. இப்போ 901க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 901ஓட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு வந்து 357. ஸோ நம்மளுக்கு தேவை 35.
இதோட +3 and 6. இப்போ இது கூட்டிடலாம். 3ஓட 3 கூட்டினோம்னா 6. இங்கே 5ஓட 6 கூட்டினோம்னா 1. 6 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 901க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 6 அல்லது 1. இப்போ இந்த 901க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 155. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 நண்பா. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு கிடைக்கல, ஆல் போர்டு பாஸு. ஸோ போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ போர்டு. ஸோ இதுதான் நம்மளுக்கு போனட்ராக கிடச்சது நண்பா. இதை போனட்ராக பார்த்தா அதே மெத்தடு தான். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக நம்மளுக்கு 3-6 ஃபார்மெட் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்ம வந்து 6-3ங்கிற ஃபார்மெட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த 155 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்தாச்சு. நம்மளுக்கு டச் இருக்குது. ஸோ போன ட்ரா மட்டும் தான் நம்மளுக்கு போர்டு மாறி இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 155 ஃபுல் போர்டில் வந்து 586. ஸோ நம்மளுக்கு தேவை இந்த 58 தான். இதோட நம்மளுக்கு +63. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 5 கூட்டினோம்னா 1. இங்கே 8ஓட 3 கூட்டினோம்னாலும் 1. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 1 மட்டும் தான் நண்பா இருக்குது. இந்த ட்ரா 2 பக்கமுமே 1 தான் கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்ட் அல்லது ஆல் போர்ட். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஸோ 1 மட்டும் தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இது அல்லது அது அப்படிங்கிற ஃபார்மெட்டில் போனோம்னா நம்மளுக்கு 1 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கிடச்சிருந்தாலும் நம்மளுடைய ஓல்ட் நம்பர் வந்து 2. ஸோ நேற்றைக்கு நம்மளுக்கு 2 ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ மறுபடியும் இந்த ட்ராவலையும் 2 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 2 பொறுத்த வரைக்கும் இந்த நம்மளுடைய சமுருதியை பொறுத்த வரைக்கும் ஹோல்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரா 1 நம்மளுடைய ஃபார்மெட் படி வரலன்னா ஓல்டு நம்பரான 2 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ 1 பொறுத்த வரைக்கும் ஃபார்மெட். ஸோ ஓல்டு எஸ்என் வந்து 2. ஸோ 1 அல்லது 2 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் 1 இருக்குது. அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்த்துக்கிறீங்க, ஆனால் லைக் பண்ணுற மாதிரி தெரியலை. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரே மாதிரியான ஃபார்மெட் தான் நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா நம்மளுக்கு சில நேரம் ஃபீல்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்க அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்கும். கொத்து மதிப்பாக நம்மளுக்கு நேற்றுக்கான நம்பரோ முந்தானத்துக்கான நம்பர்லாம் எடுத்தோம்னா அதெல்லாம் சரி வராது. ஏன்னா நம்ம அந்தந்த கம்பெனி வச்சு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சமுருதி, அப்போ சமுருதி டு சமுருதி தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு கெஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை சமுருதி ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உருவாக்கியிருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 அல்லது 2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ 1 அல்லது 2 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவுடைய நம்மளுடைய பிசி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பிசி மிக்சடு. ஸோ பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்ம 11 அண்டு 22 ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அதோட நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்காக கொண்டு வரதா இருந்துச்சுன்னா பெயிட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து நம்ம 1 ஃபார்மெட் படியும் 2 வந்து சப்போர்ட்டராகவும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ இதில் வந்து நம்ம பெயிட்ஸுகளை கொண்டு வரதா இருந்தால் இங்கே வந்து ரிசல்ட்டில் ஃபுல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இதில் கவனிங்க, நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரா 155. ஸோ இங்கே 1 இருக்குது. 901 1 அப்போ இங்கேயும் 1 இருக்குது. 518க்கு நம்மளுக்கு 1 இருக்குது. தொடர்ச்சியாக நம்மளுக்கு 1 வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஃபார்மெட் படியும் 1 தான் கிடச்சிருக்கு. ஸோ இதில் இல்லாத நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கெஸ்ஸிங் இந்த இதிலேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 1 2 இல்லை, 3 இருக்குது, 4 இல்லை, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 காணோம், 8 இருக்குது, 9 இருக்குது, 0வும் இருக்குது. அப்போ 4 7 2 தான் காணும். 4 7 2 வச்சு தான் இந்த ட்ராவுக்கான பெயிட்ஸ்களை உருவாக்கணும். அப்போ அந்த ட்ராவுக்கான பெயிட்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிசியை பொறுத்த வரைக்கும் 1 2 வச்சு 4 1 7 1 2 1 4 2 7 2. ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்
இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பெய்ட்ஸ் உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. இந்த ட்ராவில் ஃபார்மெட் படி நம்மளுக்கு 1 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.